ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 12வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி விசித்ரா மேம் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுக்கானோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,35,652 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40.52% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போது 40.13% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட விசித்ரா மேம் அவர்கள். ஸோ இவங்க நல்லபடியான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அட்லீஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கான போவாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்து தான் செகண்ட் பொசிஷனில் நம்மளோட ரவீனா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுக்கானோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,05,964 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35.29% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 35.08% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரவீனா அவர்கள். ஸோ ரவீனா அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து இந்த டைம் தான் வந்து விழுந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். 2 லட்சம் வாக்குகளை வந்து கடந்திருக்காங்க. அதுக்கடுத்து தான் 3வது பொசிஷனில் நம்மளோட விக்ரம் அவர்கள் தான் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுக்கானுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,45,588 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24.19% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போது 24.79% வந்து இருந்துட்டுருக்காரு சரவண விக்ரம் அவர்கள். ஸோ சரவண விக்ரமுக்கும் இந்த வாரம் தான் அதிகப்படியான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. இவ்வளோ வாக்குகள் இதுக்கு முன்னாடி வாரங்களில் வந்து விழுந்ததே கிடையாது. 1 லட்சம் வாக்குகளை வந்து இவர் கடந்ததும் கிடையாது. ஸோ இவ்வளோ வாக்குகள் வாங்கினாலும் இந்த வாரத்தில் எவிக்டாகி வெளியே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்களுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக ரவீனா அவர்கள் வந்து சேவ் பண்ணப்படுவார்களா, இல்லை வந்து அவங்களையும் எவிக்ட் பண்ணி டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இருக்கிறது இன்னும் 3 வாரங்கள் தான் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் வாரம். ஸோ ஃபைனல் வாரத்தில் பெருசாக எதுவுமே நடக்காது. மேபி பணப்போட்டியெல்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பயங்கரமாக வெறித்தனமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இப்போ எப்படி ஷோ வந்து ரொம்ப மொக்கையாக லாஸ்ட் 2-3 வீக்ஸாக வந்து போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் போகுமா அப்படிங்கிற மாதிரி கொஷினும் வந்து இருக்குது. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரலையும் டாஸ்க்கெல்லாம் வந்து பெருசாக வைக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் வந்து டாஸ்க் வந்து அவ்வளோ தூரம் வந்து பயங்கரமாக இருக்கும். வீக்லி டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. நைட்டெல்லாம் கண் முழிச்சு செய்கிற மாதிரியான டாஸ்க்கெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் சும்மா பாலை வச்சே வந்து டாஸ்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த ஒரு விஷயத்தில். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.